அனைவருக்கும் வணக்கம். இந்த மணிப்பூரை பற்றி நிறைய வதந்தி பரப்பிக்கிட்டு தமிழ்நாட்டில் நிறைய வந்துக்கிட்டு தேவையில்லாத கருத்துக்கள்லாம் வருது. சரிங்களா? ஒரு நாட்டோட ஒரு ஒரு நாட்டோட மரியாதையை நீங்கள் தரைக்குறைவாக பேசும்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு வலிக்கும். அங்கே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அதை நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஆனால் எந்த ஜாதி பேரையும் சொல்லி குறிப்பிட விரும்பலை. இது சோசியல் மீடியா என் வாயால் ஜாதி பேரை சொல்ல விரும்பலை. அங்கே மொத்தம் 3 ஜாதி இருக்குது. அதில் 2 ஜாதி மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க நிலம் வாங்கலாம், அவங்க நிலம் விற்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க என்னனாலும் செய்யலாம். அவங்க வந்துட்டு பள்ளத்தாக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஜாதி மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. அவங்களுக்கு நிலம் வாங்கவும் முடியாது, நிலம் விற்கவும் முடியாது. ஆனால் அவங்களும் மணிப்பூர் வாசிகள் தான். அதனால அவங்க மலங்காட்டில் இருக்கிறதுனால அவங்க போதைப் பொருட்களை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காண்டி வேலைவாய்ப்பு இல்லாதப்ப அவங்க போதைப் பொருள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன செஞ்சாங்க மத்திய அரசு? அந்த போதைப் பொருள்லாம் அழிக்கணும், மலையில் உள்ள போதைப் பொருளை அழிக்கணும், எந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது தப்பா? எந்த ஜாதி மக்களுக்கு நிலத்தை வாங்கவோ விற்கவோ உரிமை இல்லையோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த நாட்டில் வாழ்வாதாரம் இல்லாதப்ப அவங்க தப்பான வழியில் போகும்போது அதை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு அனைத்து உரிமையும் கொடுக்கணும்னு சொன்னது தப்பா? இதில் என்ன தப்பு சொல்லுங்க? அதைத்தான் மணிப்பூர் அரசு பண்ண ஆரம்பிச்சது. இதை பற்றி மணிப்பூர் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, மாநில அரசுக்கு நீங்க 4 நாள்ல இதுக்கு ஒரு பதிலை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மக்களையும் இவங்களோட சேர்த்து பயணிக்க வைக்கணும், அனைத்துக்கும் சம உரிமை கொடுக்கணும், சமூக நீதினு சொல்லி பேசிட்டீங்க. சமூக நீதி, அந்த சமூக நீதியை நிலைநாட்ட தான் மணிப்பூர்ல அரசு துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அதை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம், அதை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், அதை நாங்க ஏத்துக்கிடவே மாட்டோம், அவங்க மலையில தான் இருக்கணும் அவங்க சொல்லிதான் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துக்கு போயிட்டு இங்க இருந்து பிரிவினைவாத தூண்டணும்னு இங்க இருந்து பிளேட்டு பிடிச்சு போய் அங்க போயிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. இதான் அவங்க சமூக நீதியா? சமூக நீதி என்னது? அவங்க எல்லா உரிமையும் வேணும், எல்லா மக்களும் ஒன்று, அப்படித்தானே அந்த மணிப்பூர் அரசு நினைச்சிச்சு. அது தப்பா? அப்பா அதை நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க, அது தப்பு. அந்தந்த மக்களுக்கு அந்த உரிமை தான் வேணும். மலையில் இருக்கிறவங்க மலையிலே இருக்கட்டும், அவங்களே வந்துட்டு போதைப் பொருட்கள் விற்கட்டும் அப்படின்னு நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறீங்களா? மணிப்பூரை பற்றி விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்படி காஷ்மீரில் 370 ஒரு சட்டம் இருக்கோ அதே மாதிரி மணிப்பூருக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்துன்னு ஒரு சட்டம் இருக்குது. சட்டத்தால் தான் இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எப்படி காஷ்மீரில் அமைதி திரும்பிருச்சோ அதே மாதிரி மணிப்பூர்லையும் ஜூன் 4க்கு அப்புறம் கண்டிப்பாக அமைதி திரும்பும், அதற்கான தீர்வு கிடைக்கும். அதுவரை கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்த போதும். எதுக்கெடுத்தாலும் மணிப்பூர்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட இயல்பை நீங்களே குறைச்சிக்கிடாதீங்க. அங்கே எங்களை மாதிரி சிஆர்பி வீரர்கள் இன்னும் அங்கே காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் எவ்வளோ போராடினாலும் அந்த மக்கள் மேலே கை வைக்கக்கூடாது, அந்த மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஆர்பி வீரர்கள் தன்னோட உயிரை தியாகம் பண்ணிக்கிறாங்க. அந்த உயிர் தியாகத்தை கொச்சப்படுத்தாதீங்க. எதுக்கு அவங்க 2 பேர் செத்து போனாங்க? 2 சிஆர்பி வீரர்கள் கையில் துப்பாக்கி இல்லையா? அவங்களால திருப்பி அடிக்க முடியாதா? ஏன் அவங்க தொடலை? அவங்க மக்கள் போராடுறாங்க, போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. பட் அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி 2 சிஆர்பி வீரர்களை கொண்டுட்டாங்க. அவங்க பண்ணுற தியாகத்தை நீ பண்ணுற கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. மணிப்பூரில் அமைதி திரும்பும். அதுவரை தமிழ்நாட்டில் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். ஜெய்ஹிந்த்.